தன்னைத்தானே திட்டு கொண்டவள் அவசர அவசரமாய் தயாராகி தன் தோள் பையை ஸ்கூட்டி சாவியையும் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு பார்க்கிங் ஏரியாவை சென்று அடைந்தவள் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய அது கிளம்ப மாட்டேன் என்று அடம் செய்ய கிட்டத்தட்ட 15 நிமிடம் வண்டியுடன் போராடியவள் வியர்த்து விறுவிறுத்து சோர்ந்து நிற்க, இன்னும் கிளம்பாம இங்க என்ன பண்றீங்க டெனன்ட் என்று தன் பின்புறம் கேட்ட குரலில் வர்த்தினியின் மனம் அப்பாடா எனவும் ஐயோ இவனா எனவும் ஒரு சேர அலறியது. அவனை திரும்பி பார்த்தவள் அலட்சிய தோரணையை முகத்தில் கொண்டு வந்து, ஒண்ணுமில்ல ஓனர், இங்க நின்று இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று நக்கலாக விடையளிக்கவும், அடங்குறாளா பாரு என மனதிற்குள் கருகியவன், கண்டிப்பா மழை பெய்யும் டெனன்ட், இன்னைக்கு என் வைஃப் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா என பட்டியலிட தொடங்க தன் காதுகளை பத்தி கொண்டவள், உங்க தம்பட்டம் எல்லாம் போதும், என் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா, அப்புறம் இதுக்காக என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறதா இருந்தா இப்பவே சொல்லிடுங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன் என சரியாக பேசவும், உஷாராயிட்டாலே என மனதிற்குள் வருத்தப்பட்டவன், என்ன டெனன்ட் இப்படி சொல்லிட்டீங்க, உங்க ஓனர் நான் உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா என கெஞ்சலாய் வினவி கொண்டு வண்டியிடம் செல்ல, அவன் ஓனர் என்ற வார்த்தைக்கு கொடுத்த அழுத்தத்தில் வர்த்தினிக்கு இரத்த அழுத்தம் ஏறத் தொடங்கியது. அதை மேலும் ஏற்றிவிடும்படி அவன் மேலும் 10 நிமிடம் முயற்சித்தும் வண்டி கொஞ்சமும் இயக்காமல் தேம என்று நிற்க, வர்த்தினி நேரம் கடத்துகிறதே என்று பதட்டப்பட தொடங்கினாள். போதும் ஹரி, ஏற்கனவே லேட் ஆச்சு, நான் ஆட்டோ பிடிச்சு கிளம்புறேன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் என்று வர்த்தினி ஆட்டோ பிடிக்க நடக்க, கொஞ்சம் நில்லு வரு என்ற ஆழ்ந்த குரலில் அவளை நிறுத்தியது. தன் காரில் ஏறி அமர்ந்து அதை கிளப்பியவன் வர்த்தினிக்காய் முன்பக்க கதவை திறந்துவிட அவனுடன் வாதம் புரிய மனம் அற்று ஏறி அமர்ந்தாள். காரில் இருவருக்கும் இடையில் பெருத்த மௌனமே ஆட்சி செய்ய, காரை வழியில் தென்பட்ட பெருமாள் கோவிலில் நிறுத்தியவன் அவளையும் இறங்கும்படி சைகை செய்துவிட்டு முன்னால் சென்று அர்ச்சனை தட்டை வாங்கினான். அவள் பணி நியமன ஆணையை அவளை எடுத்து தர சொல்லி அதை சாமி பாதத்தில் வைத்து தரும்படி குருக்களிடம் வேண்ட, அவரும் அவ்வாறே செய்துவிட்டு அவள் பெயருக்கு அர்ச்சனையும் செய்துவிட்டு பிரசாதத்தை தர இருவரும் 2 நிமிடம் கோயில் படிகளில் அமர்ந்துவிட்டு மீண்டும் பயணத்தை துவங்கினர். வர்த்தினி அவன் முகத்தை ஆச்சரியமாய் பார்த்துவிட்டு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கா என வினவ, காதல் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு என அவளை நோக்கி கண் சிமிட்ட, இவனிடம் கேள்வி கேட்டாலே வம்பு என ஜன்னல் புறம் பார்வையை திருப்பிக் கொள்ள ஹரி மனதிற்குள் சிரித்து கொண்டான். அவளை அவள் அலுவலக வாயிலில் இறக்கி விட்டு வரு, ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நெர்வஸ் ஆகாத, ஓகே, நெர்வஸ் ஆனா ரொம்ப அழகா இருக்கேடி, அதையெல்லாம் நான் மட்டும்தான் ரசிக்கணும், புரிஞ்சுதா, போயிட்டு வர, ஈவினிங் பிக்கப் பண்ணிக்க நானே வர, சரியா, எது வேணும்னாலும் ஃபோன் பண்ணு, அவ்விய பெசன்ட்ரை என அவளை வாழ்த்தியவன் விடைபெற்று செல்ல, வர்த்தினி அவளை மீறி அவள் இதழில் உதித்த குறுநகையோடு தன் பணி இடத்தை நோக்கி நடந்தாள். அந்த புன்னகையின் ஆயுள் சில மணி துளிகளே என உணராமல் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம் சென்னை என்ற பாதையை தாங்கிய அலுவலகம் வர்த்தினியை வரவேற்றது. ஒரு மத்திய அரசின் அலுவலகம் என்பதன் அடையாளத்தை சுமந்து காலை நேர பரபரப்பில் அலுவலகம் இயக்கிக் கொண்டு இருக்க, வர்த்தினி நேரம் ஆகிவிட்டதே என்ற பரபரப்போடு தனக்கு முன்னே கணினியில் மூழ்கி இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஆம் நியூ ஜாயினிங், வேர் கேன் ஐ ரிப்போர்ட் என வினவ, அவளை நோக்கி புன்னகைத்த அந்த பெண், இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூ கேன் ஃபைண்ட் அவர் ப்ராஜெக்ட் ஹெட் மிஸ்டர் சர்மா, ஷி ஷால் கைட் யூ, ஐ எம் சாரதா,
டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசர் என புன்னகைக்க, ஐயம் சக்கரவர்த்தினி என பதிலுக்கு கை குலுக்கியவள் வேக வேகமாய் இரண்டு படிகளாய் தாவி ஏறினாள். நேரமாகிவிட்டதே என்ற பதட்டத்தோடு அவள் அனுமதிக்காய் கதவில் இரு முறை ஒலி எழுப்ப, எஸ் கமின் என்ற கம்பீர குரல் அவளை உள்ளே வரவேற்றது. உள்ளே நுழைந்த வர்த்தினி சுழல் நாற்காலியில் அமர்ந்து இருந்த நபரை கண்டு வியந்துதான் போனாள். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் தன் கைகளில் இருந்த அலைபேசியை மேஜை மேல் வைத்துவிட்டு இவளை பார்த்து முறைத்து கொண்டு இருந்தான். மீசையற்ற முழு முழு முகம். ஹிந்தி சினிமா அவனை காண்கையில் கொஞ்சம் வளர்ந்த கொழு ஹீரோக்களை நினைவூட்ட, ஏனோ வர்த்தனிக்கு முழு குழந்தை போல் தோன்றியது. அவன் கண்களில் புன்னகையின் சாயல் இருந்தது. ஆனால் முகம் கண்டிப்பை காட்ட பிரயத்தனப்பட்டு கொண்டு இருந்தது. வர்த்தினி அவனை விழிவிரித்து ஆராய்ந்து கொண்டு இருக்கையிலே, ஃபர்ஸ்ட் டே டியூட்டி ஜாயின் பண்ணதே லேட். அதுல ஆற அமர உங்க ஹியர் அத்தாரிட்டிய கொஞ்சம் கூட பயம் இல்லாம சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ என்ற அவன் கேள்வியில் வர்த்தினி துள்ளி நிமிர்ந்தாள். சார், அது அவள் இழுக்க, கொஞ்சம் அழகா இருக்க கூடாதே? உத்து உத்து பார்த்தேன் எங்க அழகை குறைச்சிட வேண்டியது. என் ஃபேஸ்ல பாருங்க எவ்வளவு முகப்பரு. ஸ்கிரீன் டாக்டர் கிட்ட போய் ரீசன் கேட்டா, உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க என்னை வெச்ச கண் வாங்காம சைட் அடிக்கிறதுனால தான் எனக்கு அதிகமா பரு வருதாம். இனி முஸ்லிம் லேடி மாதிரி ஒரு புர்கா வாங்கி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க ஒப்பீனியன் என்ன என அவளிடமே கேள்வி கேட்க, அவனை அந்த தோற்றத்தில் கற்பனை செய்து பார்த்த வர்த்தினி வாய் விட்டு சிரித்தாள். அவள் அப்படி சிரித்து கொண்டு இருக்கையிலேயே சுழல் நாற்காலிக்கு அருகே இருந்த மற்றும் ஒரு அறை கதவை திறந்து கொண்டு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஆண் வெளிப்பட, வர்த்தினி சுழல் நாற்காலியில் அமர்ந்து இருந்தவனை குழப்பத்தோடு ஏறிட, வெளியே வந்தவர், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அசோக்? இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொல்லி வீட்டுல இருந்து சீக்கிரம் கிளம்புன என்று அவனிடம் விளையாட்டு குரலில் வினவ, அவரை பார்த்து குறும்பாக கண் சிமிட்டியவன், டேட், உங்க கொஞ்சம் கிளி நேத்து உங்ககிட்ட இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல நியூ ஜாயின் வரப்போறதா இன்ஃபார்ம் பண்ண சொல்லி உங்க செல்லுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நீங்க உங்க வாக்கிங்ல இருந்ததால நான் தான் அட்டன் பண்ணேன். அதுதான் நம்ம ஆபீஸ்க்கு வரப்போற அடுத்த கொஞ்சம் கிளி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டேன். அப்பாடி, இப்பதான் டேட் உங்க டிபார்ட்மெண்ட் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பஞ்சவர்ண கிளிய செலக்ட் பண்ணியிருக்கு. ஆனா டேட், உங்க நியூ ஜாயின் ரொம்ப மோசம். வந்த உடனே என்ன எப்படி சைட் அடிச்சாங்க தெரியுமா என்று மழலை குரலில் அவரிடம் கோல் சொல்ல, வர்த்தினி அவன் குறும்பிலும் நகைச்சுவையிலும் உணர்விலும் ஈர்க்கப்பட்டு மீண்டும் அவனை அகல பார்த்து கொண்டு இருந்தாள். அந்த பெரியவர் அவன் தலையில் செல்லமாக அடித்துவிட்டு, டே, உன் ஆபீஸ் கொஞ்சம் கிளிகளை போய் முதல்ல கவனி. நீது, தீபா, ஷர்மி எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி வேர் இஸ் அசோக் அங்கிள்னு என்ன டார்ச்சர் கொடுக்குறாங்க. போடா போ, ஏதோ நீ போய் தான் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே கவனிக்கணுமாம் என அவனை கிளப்ப முற்பட, எஸ் டாட், கடமை அழைக்கிறது. சரி, நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க என் பஞ்சவர்ண கிளிய பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய் டாட். இனி அடிக்கடி உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களை தொல்லை செய்வேன். பாய் பஞ்சவர்ணம் என்று இருவரிடமும் விடை பெற்றவன் கண்ணடித்து விட்டு செல்ல, வர்த்தினி அவன் தைரியத்தில் சற்று மிரண்டுதான் போனாள். அவன் வெளியேறியவுடன் இவள் புறம் திரும்பியவர், டோன்ட் மிஸ்டேக் ஹிம், எல்லார்கிட்டையும் இப்படித்தான் பேசுவான்.
கொஞ்சம் கலாட்டா பேர் வழி. உட்காருங்க மிஸ். அவர் இழுக்க, ஐ எம் மிஸ்ஸஸ் சக்கரவர்த்தினி சார் என அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, உங்க இன்டர்வியூ கார்டில் மிஸ்ன்னு பார்த்தேன், ஞாபகம். அவர் இழுக்க, எஸ் சார், ரீசண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. அவள் கொஞ்சமாய் புன்னகைக்க, கேள்விகள் கேட்காமல் அவளை மேலும், ஓகே, ஐ ஆம் ரோஹித் சர்மா, யுவர் ப்ராஜெக்ட் ஹெட். நீங்கள் முதல்ல உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ஜாயினிங் லெட்டரையும் கீழே தனி ஆஃபீஸ் செக்ஷன் இருக்கு, அங்கே சப்மிட் பண்ணிட்டு வாங்க. லெட்டர் வி கேன் டாக் என அவளை அனுப்பி வைக்க, வர்த்தினி அவர் சொன்னபடி வழக்கமான நடைமுறைகளை முடித்துவிட்டு தனக்கென கொடுக்கப்பட்டு இருந்த தனி கேபினில் அமர்ந்து இருந்தபோது அவள் அலைபேசி சினுங்க. அதை எடுத்து பார்த்தவள் அழைப்பது கார்த்திக் என்று அறிந்ததும் மகிழ்ச்சியுடன் எடுத்து உரையாடினாள். அவளின் முதல் நாள் அலுவலகம் எப்படி உள்ளது என அவளிடம் பேசிக்கொண்டு இருந்தவன் கடைசியாக, நேத்து உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்து போன்ல பேசி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே, மறுபடி ஆர்டரை எடுத்து பத்திரமா வச்சுட்டு தானே தூங்குன, இல்ல வழக்கம் போல் எங்கேயாவது வச்சுட்டு காலையில தேடிக்கிட்டு இருந்தியா என குறும்பாக வினவி கொண்டு இருக்கும் பொழுதுதான் வர்த்தினிக்கு நினைவு வந்தது. கார்த்திக்கிடம் அவன் கொடுத்த அலைபேசியில் உரையாடி கொண்டு இருந்தவள் அவள் சம்பளம் குறித்த சில தகவல்கள் கேட்க தன் பணி நியமன ஆணையை பார்த்து அவனுக்கு பதில் அளித்துவிட்டு பத்திரமாக அதை தன் நீல நிற ஃபைலில் எடுத்து வைத்திருந்தாள். ஃபைலில் வைத்தது காற்றில் பறந்து வெளியே செல்ல வாய்ப்பில்லையே என அவள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் கார்த்திக், சரி சரி, நீ வேலையை பாரு வர்த்தினி, ஃபர்ஸ்டே எல்லா விஷயத்தையும் நல்லா கத்துக்கோ என விடை பெற்று போனை வைத்து விட்டான். அவன் போனை வைத்த சில நொடிகளில் தன் தாய் அழைத்து அலுவலகம் மற்றும் வேலை பற்றி எல்லாம் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது வர்த்தினி தன் தாயிடம் சலிப்பாக, நீ என்னம்மா பதம் சொன்ன, நீ சொன்ன மாதிரி அரைச்ச சீக்காய் தூள் ஒரே எரிச்சல், கூடவே தும்பல் வர என்று அழுத்து கொள்ள அவள் தாய், என்னடி உளர்ற, நீ காரமா சட்னியை அரைச்சிட்டு அதே மிக்சியை கழுவாம சேக்காயை அரைச்சிருப்ப என விளக்கம் கொடுத்து விட்டு மேலும் சற்று நேரம் தன் விசாரணையை முடித்து கொண்டு போனை வைத்துவிட வர்த்தினி சிந்தித்து பார்த்தாள். வர்த்தினி அன்று உபயோகப்படுத்தியது மிக்சியின் சின்ன ஜார். அது இதுவரை சமையலுக்கு என அவள் பயன்படுத்தவே இல்லை. பிறகு எப்படி காரத்தன்மை ஏறி இருக்கும் என அவள் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே வர்த்தினியின் மூளையில் மின்னல் வெட்டியது. அவள் அரைத்து வைத்த கலவைக்கும் அவள் குளியலறை கொண்டு சென்ற கலவைக்கும் இடையே இருந்த நிறைவேற்பாடு இப்பொழுதுதான் அவள் கருத்தை எட்டியது. மேலும் நேற்று தான் வாங்கிய புது வண்டி எப்படி பழுதடையும் என அவள் மனம் அவளை கேள்வி மேல் கேள்வி கேட்க அவள் மூளை அதற்கான சரியான பதிலை தேடத் தொடங்கியது. அவள் ஒவ்வொரு முறை பிரச்சனையிலும் தவிக்கும் போதும் கை கொடுக்க வந்தது ஹரிதானே. அப்படியென்றால் ஒருவேளை அந்த பிரச்சனைகளை உருவாக்குவதே அவன்தானோ? மேலும் சற்று நேரம் அவள் சிந்தனையில் மூழ்க அதில் கிடைத்த விடையில் வர்த்தினியின் உள்ளம் கொலவெறி கொண்டது. டே, உன்ன இரு, வந்து பேசிக்கிறேன். அவள் மனதோடு அவனுடன் சண்டையில் ஈடுபட்டு கொண்டு இருக்க அவள் கேபினின் வாசலில் நின்ற அட்டெண்டர் சண்முகம், மேம், ஹெட் உங்களை அவர் கேபினுக்கு வர சொன்னார் என்று மரியாதையுடன் தெரிவிக்க, இதோ போறேன் என்று எழுந்த வர்த்தினி தற்காலிகமாக தன் சிந்தனைக்கு தடை விதித்து விட்டு சர்மாவை தேடி போனாள். அவளை கண்டவுடன் சர்மா புன்னகைக்க வர்த்தினியும் புன்முறிவளித்தாள். சர்மாவின் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருந்தது. எப்பொழுதும் புன்னகைக்கும் முகத்தில் ஒரு வாரம் இருக்கக்கூடிய வெண்தாடி அவர் முதுமையை பறைசாற்றாமல் அவர் தோற்றத்திற்கு கம்பீரத்தை அளித்துக் கொண்டிருந்தது. அவர் அணிந்திருந்த கோட் ஷூட் கன கச்சிதமாய் அவர் உருவத்திற்கு பொருந்தியது. டேக் யுவர் சீட் வர்த்தினி, இந்தாங்க, இந்த சிடியில பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டேட்டா அனலைஸ் ரிப்போர்ட் கூட இருக்கும்.
கோத்ரோ பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரம் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம பேசிக் ஒர்க் பத்தி எல்லாம் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். தினம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ஓகே, யூ கேன் கோ நவ். அவர் விடைத்தர, வர்த்தினி, நமக்கு தெரியாதா அப்படி என்ன பத்தின புது டீட்டெயில்ஸ் இதுல இருக்க போகுது என்ற அலட்சிய மனப்பான்மையோடு தன் கணினியில் அந்த சீடியை போட்டு பார்க்க தொடங்கினாள். ஆனால் அதில் இருந்த விவரங்களை படிக்க படிக்க வர்த்தினியின் முகத்தில் ஆச்சரியமும் பச்சாத்தாபமும் போட்டி போட்டுக்கொண்டு மாறி மாறி வந்து போய் கொண்டு இருந்தன. நடுவில் ஒரு முறை சர்மா அவள் அறைக்கு வந்து அவள் மாறுபடும் முக மாறுதல்களை கவனித்துவிட்டு சென்றதை கூட அவள் அறியவில்லை. மதிய உணவு இடைவேளையின் போது சாரதா வந்து அழைத்து செல்ல மதிய உணவிற்கும் பிறகும் வர்த்தினி அந்த சீடியில் மூழ்கினாள். அதில் இருந்த தகவல்களை அவள் மனதிற்குள் படித்துவிட்டு சீடியை சர்மாவிடம் திருப்பி சேர்ப்பிக்கும் போது மாலை 4 மணியை நெருங்கிவிட்டது. அவளை பார்த்து லேசாக புன்னகித்த சர்மா, அந்த சீடியை உங்களுக்காக தான் கொடுத்தேன் வர்த்தினி. ஐ ஹாவ் அதர் காப்பீஸ். அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இது இவ்வளவுதானான்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, புரிஞ்சதா? அப்புறம் இன்னும் 1 hour தான் உங்க ஒர்க்கிங் டைம். ஸோ கேன்டீன் போய் சூடா ஒரு காபி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு உங்க பிரெயின் நிறைய ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். அவர் நட்பாய் விடை தர வர்த்தினி அவரிடம் நன்றி உரைத்துவிட்டு அவர் சொன்னபடி காப்பியை குடித்து முடித்தவள் மனதிற்குள், டே மாமா, உனக்கு வெட்டு வைக்க இந்த வர்த்தினி வந்துகிட்டே இருக்க என மனதிற்குள் கருவி கொண்டாள். தன் முன் நடப்பவற்றை நம்ப இயலாமல் பிரமிப்பில் இருந்தான் ஹரி. என்ன மாமா அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறீங்க? இன்னும் கொஞ்சம் வெங்காய சட்னி வைக்கவா? அப்புறம் இந்த மசாலா தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, இன்னும் ஒன்னே ஒண்ணு என வர்த்தினி அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறி கொண்டு இருந்தாள். ஹரி மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருந்தான். போனஸாக மாமா என்ற அழைப்பு அவனை வேறு உலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தது. மாலை வர்த்தினி அவன் அழைக்க, நான் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டேன், சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டின்னர் பண்ணி வைக்கிறேன் என வர்த்தினி சொல்ல, வேலையை அவசர அவசரமாக முடித்தவன் அதைவிட அவசரமாய் வீடு வந்து சேர்ந்தான். வீட்டிற்கு வந்தவன் என்றும் இல்லாத வழக்கமாய் வர்த்தினி புன்முறுவலோடு வரவேற்று காப்பி போட்டு கொடுத்தாள். கொஞ்ச நேரம் அவள் முதல் நாள் அலுவலக அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள். ஹரியும் அன்று தன் அலுவலகத்தில் நடந்த சில நகைச்சுவை சம்பவங்களை கூறி அவளை சிரிக்க வைத்து கொண்டு இருந்தான். அதன் பிறகு அவனுக்காக இரவு உணவை தயாரித்தவள் அவனை முதலில் அமர வைத்து பார்த்து பார்த்து பரிமாறிக்கொண்டு இருக்கிறாள். ஹரி அவளையும் உண்ணுமாறு அழைத்தான். ஆனால் அவள் அதை மறுத்துவிட்டாள். இது என்னோட ட்ரீட் உங்களுக்கு, ஸோ நான் பரிமாறுகிறேன், நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நீங்க பரிமாறுங்க, நான் சாப்பிட்றேன், சரியா என்று அவனை ஒத்துக்கொள்ள வைத்து விட்டாள். ஹரி சாப்பிட்டு முடித்ததும் வர்த்தினி, மாம்ஸ், இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் அடுக்கிடுங்க, நான் கொஞ்சம் முகம் கழுவிட்டு வரேன் என சொல்ல, ஹரியும் அவள் ஆணையை செவ்வென ஏற்று சமையலறையில் அமர்ந்து காய்கறிகளையும் குளிர்பிப்பானில் அடுக்க தொடங்கினாள். அடுக்கிக் கொண்டு இருக்கையில் முதலில் அவன் கையில் அரிப்பது போல் தோன்ற, கொசு கடித்து இருக்கும் என தன்னை தேற்றிக் கொண்டவன் தன் வேலையை தொடர, அடுத்த கொஞ்ச இடைவெளியில் கால் அரிக்க தொடங்கியது. என்னடா இது என அவன் மீண்டும் வேலையில் மூழ்க, இப்பொழுது உடலில் சில பல பாகங்கள் ஒரே சமயத்தில் அரிக்க தொடங்க, ஹரி என்ன ஆகியிருக்கும் என்ற சிந்தனையோடு எழுந்து நிற்க, வெளிப்பக்கம் இழுத்து பூட்டப்பட்டு இருந்த சமையலறை கதவு அவனுக்கு திகிலை ஏற்படுத்தியது. கொஞ்சம் அதிர்ச்சி குரலில், வரு வரு, நான் உள்ள இருக்கேம்மா, என்ன உள்ள வச்சு கதவை சாத்திட்ட போல, வரு என அழைக்க, சற்று நேரம் ஒரு ஓசையும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் வர்த்தினியின் வெடி சிரிப்பு அவன் காதை நிறைத்தது. சமையலறை ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவள் அவன் பீதி படர்ந்த முகத்தை கண்டு மீண்டும் மீண்டும் பொங்கி சிரித்தாள். வர்த்தினி,
ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஏண்டி என்ன பூட்டி வச்சுட்டு பேய் மாதிரி சிரிக்கிற? அவன் வாய் பேசிக் கொண்டு இருக்க அவன் கைகள் அரிக்கும் இடங்களை சொரிந்து கொண்டு இருந்தது. அதை கண்டு வர்த்தினி மீண்டும் சிரித்துவிட்டு, ஏன்னா ஓனர், இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு நினைப்பு இருக்கா? உங்களுக்கு எப்படி நினைப்பு இருக்கும்? ஞாபகப்படுத்தவா? நான் அரைச்சி வச்ச என் சீக்காய் தூள்ல மிளகாய் தூள் பிளஸ் மிளகுத்தூள் பிளஸ் மாமாவோட மூக்குப்பொடியும் சேர்த்து என்னை பழி வாங்கியிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? மாமாவோட காலி மூக்குப்பொடி டப்பா கிச்சன் குப்பை தொட்டியில இருந்தது. அப்புறம் நான் மிச்சம் வச்சுட்டு போன சீக்காய் தூளை ஆராய்ச்சி பண்ணி உங்க காம்பினேஷனை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னோட ரூம்ல என் அனுமதி இல்லாம நுழைஞ்சு என் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை திருடி இருக்கீங்க. தென் என்னோட புது ஸ்கூட்டிய ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இத்தனையும் செஞ்சீங்களா இல்லையா? வர்த்தினி அவனை அனல் பார்வை பார்த்து கொண்டே கேட்க, ஹரி போன ஜென்மத்துல பெரிய சிபிஐ ஆபீசரா இருந்து தொலைச்சி இருப்பாளோ? நான் பண்ண எல்லா தகுடுத்தத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாளே. அவன் மௌனமாய் அரிக்கும் இடங்களை சொரிந்து கொண்டே, சரி சரி கதவை தர, நான் இம்மிடியட்டா டாக்டர் கிட்ட போகணும் என்று தலையை குடிந்து கொண்டே சொல்ல, வர்த்தினி மீண்டும் கலகலவென சிரித்து விட்டு, என்ன ஓனர், உடம்பெல்லாம் சும்மா வர வரன்னு சொரீனம் போல இருக்கா? ஹஹா. அவள் மீண்டும் சிரிப்பில் மூழ்க, யூ யூ என்ன பண்ணி தொலைச்சடி? அவன் ஆத்திரத்தோடு வார்த்தைகளை கடித்து துப்ப, வெயிட் வெயிட், நான் உங்களை மாதிரி ஒளிச்சு மறைச்சு எதையும் செய்ய மாட்டேன் ஓனர். நாங்க எல்லாம் சொல்லிட்டு செய்யறவங்க. இப்ப என்ன, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சமையல் மட்டும்தான் கேட்டேன் ஓனர். ஆனா உங்க அம்மா உங்களுக்கு எது எது சேராதுன்னு சேர்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதையெல்லாம் நான் தெரியாம கூட சமைக்க கூடாது இல்லையா? ஆனா அப்பவே அத பிரெயின்ல சென்டர்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன். எப்பவாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு. உங்களுக்கு கடல் நண்டும் கண்டங்கத்திரியும் கொஞ்சம் கூட சேராதாம். அதை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு உடம்பு முழிக்க அரிக்க தொடங்கி அப்புறம் தடிச்சு போயிடுமாமே. அப்படியா? நல்லா சொறீங்க ஓனர். நீங்க சொறீர சத்தம் எனக்கே கேக்குதுன்னா பாருங்களேன். அப்புறம் எப்பவாவது தெரியாம சாப்பிட்டுட்டா அந்த அரிப்பை நிப்பாட்ட ஏதோ கஷாயம் உங்க அம்மா சொல்லி கொடுத்ததா ஞாபகம். ஆனா அது மட்டும் மறந்து போச்சு. அலோபதி மருந்து மாத்திரை ஒன்னும் உங்களுக்கு கேட்டு வேற தொலையாதாமே. இப்போ என்ன ஓனர் செய்யலாம் என அவனை பார்த்து அவள் நக்கலாக கேட்க, ஹரி பற்களை நரவென்று கடித்தபடி அவளை முறைத்து கொண்டே, ஓவரா போகாதடி வர்த்தினி, ஒழுங்கு மரியாதையா அந்த கஷாயத்தை வச்சு கொடு. இல்லனா நான் எங்க அம்மாவுக்கு போன் போட வேண்டி வரும். கூடவே உங்க அம்மாவுக்கும் சேர்த்து போடுவேன். பரவாயில்லையா என அவன் அதிகபட்ச ஆத்திரத்தை அசால்ட்டாக எதிர்கொண்டவள், ஓ அப்படியா ஓனர், எனக்கு பயமா இருக்கே. ஆனா போன் போட செல்போன் வேணும் இல்ல, அதை எங்க வச்சிருக்கீங்க என அவனிடம் நக்கலாய் வினவ, தன் செல்போனை ஆள் சோஃபாவில் வைத்துவிட்டு வந்த மடத்தனத்தை எண்ணி தன்னை தானே நொந்து கொண்டான் ஹரி. அரிப்பு அதிகமாக